வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பிராமிங்ஸில் இருக்கிற ஒயலம் அவங்களோட V2ஓடது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிராமிங்ஸ் எப்படி இருக்குது, சால்வ்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்கா இல்லையா, V1 பெஸ்ட்டா V2 பெஸ்ட்டாங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம இப்போது. ஓகே, நம்ம ரிவ்யூவை பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் V2ஓட பிராமிங்ஸ். இதில் மெயினான என்னதுன்னா, நம்மளுக்கு இன்டர்னெட்ஸ் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம V1ல் நம்மளுக்கு ஒரே கலரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் என்கிட்ட இப்போ ஒன்று அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரீன் இன்டர்னல்ஸ் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்பவே ஆசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எது பெஸ்ட்டுன்னு நம்ம சால்வ்ஸ் பண்ணி பார்த்து முடிவு பண்ணலாம். நம்ம V1 ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் நான் இதை ஓவர்லுக் பண்ணிட்டேன். ஸோ ஓவர்லுக் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே பேடாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓவர் லூபிங்கெல்லாம் ஓரளவு நல்லா பிரேக் டவுன் ஆகி இப்போது ஒரு சூப்பரான பிராமிங்ஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட V1 பிராமிங்ஸ் வந்துட்டுருக்கு. இதில் ரொம்பவே ஆசமானதே இந்த டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். நாம் இப்போது V1 பிராமிங்ஸோடது பார்க்கலாம். ஆக்சுவலி V1 பிராமிங்ஸோடது நம்ம இப்போ பார்த்தோம். V2 பிராமிங்ஸோடது இப்போ நம்ம பார்க்கலாம். V2 பிராமிங்ஸு V1 விட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஓரளவு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் நீங்கள் இதை புதுசாக வாங்குறங்காட்டி உங்களுக்கு இதை புதுசாக வாங்கும்போது நார்மலாக நம்மளுக்கு என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இதில் கிடைக்கும். ஸோ ரொம்பவே ஆசமான பிராமிங்ஸ் தான் இது. நான் ஆக்சுவலி ஒரு 700 to 800க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் வாங்கியிருந்தேன். இது 700க்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ரேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இந்த யுக்ஸின் ஒயலம் பிராமிங்ஸோட V2 வாங்குறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதிகமான டிமாண்ட் இருக்கிறங்காட்டி இப்போது அதிகமான க்யூப் ஸ்டோர்ஸில் கிடைக்கிதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ V1 செலவே வேணாம், அதிகமாகலாம் கிடைக்கிறதே இல்லை. நான் இதை ஒரு 2 years முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அப்போது இதை யூஸ் பண்ணும்போது இப்போ நான் வச்சுருக்கிற இந்த புதுசை விட சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். V1 ஆல்வேஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இதில் அவங்களோட நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. பிராமிங்ஸோட இந்த செட்டப்பை நம்ம வீடியோவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணணுன்னா, பிராமிங்ஸில் இருக்கிற இந்த டிப்புக்கு உள்ளே இருக்கிற ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வாஷர்ஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா ப்ரோ கியூபர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ சால்வ்ஸ் எல்லாம் பண்ணி பார்க்கலாம் நம்ம கியூப் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம சால்வ்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நல்ல ஃபீல் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிது. எனக்கு தெரிஞ்ச வரையும் இது ஒரு பெஸ்ட் கியூப் தான் ஃப்ரெண்ட்ஸ். சால்வ்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஒன்று மட்டும் புரிய வருது ஃப்ரெண்ட்ஸ். மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா V1 விட ரொம்பவே கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் ஃபீல் ஒன்று கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப ஆசமாக தான் இருக்குது. இருந்தாலும் கம்பேரிங் டு V1 அதில் ஒரு வெயிட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் அந்த வெயிட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸுன்னு தோணுது. நம்ம V1ல் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. அதாவது நம்ம பிராமிங்ஸ் கொஞ்சம் குட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு கைக்கு நல்லா அடக்கமாக இருக்கும். இது V1 கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டமாக பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு ஆசமான கியூப்னு தான் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் V1 கூட கம்பேர் பண்ணும்போது எதுன்னு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன்.
இது வந்து என்னோட ஒரு ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை யூஸ் பண்ண வரையும் எனக்கு என்ன இதில் தெரிய வந்தது அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ V1 V2 பார்க்கும்போது கண்டிப்பாக V1 தான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.